இவனையும் கொண்டுடலாம் பார்ட்னர். எல்லாத்தையும் எரிச்சிட்டா சந்தேகம் நம்ம மேல தானே வரும். நமக்கு சாதகமா சாட்சி சொல்ல ஒருத்தர் வேணும்ல. அதெல்லாம் சரிதான். இவனும் அவங்க அப்பனா மாதிரியே உண்மையை தான் பேசுவேன். அங்கே போய் கரைச்ச பண்ணானா கேட்டா போச்சு. மக்கா, உன் பேர் என்னடே? பவானி. ஆ, பவானி. கொப்பனாத்தால எப்படி செத்தாக? கேஸ் வெடிச்சு தீ பிடிச்சு இருந்துச்சு. உனக்கு தெரிஞ்ச பையனா இருக்காண்டு. இந்த பையன் சாட்சி சொல்லி முடிச்ச பிறகு சங்கத்து பணத்தை திருட்டானு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அப்பா லாரி சங்க தலைவர் மாவன் அங்கேயே களவான்ட்டான்னு சொன்னா நம்புற மாதிரியான இருக்கு. கரிசனை கேக்கு. யோ, சின்ன பையன் நான் தான் பார்க்கேன். இல்லே மக்கா, சின்ன பையில உள்ள நல்லா பாத்துக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புறேன். போறியாலே? அந்த பய ஒரு நாள் ராத்திரி கூட நிம்மதியா உறங்கக்கூடாது. இது நீ கேட்டதை விட அதிகமா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. சில்லாட்ட ஏதாவது நடந்ததுன்னு எசைக்கு வீடியோல வந்து விட்டுவாங்கள, பாத்துக்கிடு. நான் பாத்துக்கிறேண்ணே. என்னல பாக்க தொல்ல காண தொல்ல தொலைச்சிருவா ரஸ்க. எல்லாரும் படத்துல போங்க. எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான்னு நீ என்ன அடிக்கிற. நான் உன்னை அடிக்காதன்னு சொல்றதுக்கு அவனோட உனக்கு நான் காசு நிறைய தரணும். என்கிட்ட காசு இல்லை, உனக்கு எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்கோ. என்கிட்ட காசு வரும்போது உன்னை கூப்பிடுறேன். யாரு? அண்ணாச்சி, அந்த பவானி பைய ஜெயிலும் தப்பிச்சிட்டான். இதுக்கால காசை வாரி இறக்க காலைல நேரில் வந்து வச்சுக்கிறேன். வெள்ளடக்குள்ள அவனை தேடி கண்டுபிடல. வை. பயப்படாதண்ணே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை கழுத்து அறுத்து கொண்டிருப்பேன். ஆனால் காலத்துக்கு என்னால் பயந்து ஓடி ஒளிஞ்சு வாழ முடியாது. நான் இங்கே வந்ததே என்னை வாழ விடுன்னு சொல்கிறதுக்காக தான். புரியலையே. என்னை வாழ விடுன்னு. உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? இந்த ஒரு வாரம் என்னை விட்டு பாருன்னு. இந்த வார கடைசியில் நான் சம்பாரிச்சதில் பாதி உனக்கு தரேன். எந்த வாரம் நான் உனக்கு பணம் தரலையோ அந்த இடத்துல அப்படியே எனக்கு குத்தி போட்டுரு. சரிடே, பார்ப்போம். இந்த வாரம் ஒன்றுடே போ. பெர்மிட் ஷீட் இல்லாமல் செக் போஸ்ட் தாண்ட எவ்வளோண்ணே தருவீங்க? வண்டிக்கு 1000 ரூபாய்க்கு மேலே விட்டாமல் கதையே நடக்காது. பெர்மிட் ஷீட் நான் தரேன். அந்த 1000 ரூபாய் நீயே வச்சுக்கோ. எனக்கு லாரிக்கு 100 ரூபா வேணும். போலீஸ்காரங்க கரைச்சவனா? அது ஏன் பொறுப்பு. இல்ல நானோ
இனி பெர்மிட் ஷீட் கைக்கு வேணும்னா லாரிக்கு 500 ரூபாய் எனக்கு வரணும். புரிஞ்சதா? நான் இங்கே இருக்கணும் இல்லை பசங்களுக்கு சரக்கும் தம்மும் நிற்காம ஓடிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நாம தான் காரணம் பார்ட்னர். அன்றைக்கு அவங்க அப்பனை எரிச்ச போய் அதே வீட்டுக்குள்ள ஒன்று தூக்கி உள்ள போட்டுருக்கணும். இப்ப சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுற அளவுக்கு வந்து நிற்கான். அவனுக்கு எம்பிட்டு பணம் எங்கிருந்து வந்தது? லோகு, அவன் பேர்ல எத்தனை லாரி ஓடு தெரியுமாடே உனக்கு? அதுவும் இல்லாம அந்த மீட் ஃபேக்டரி வச்சிருக்கான், எக்ஸ்போர்ட் வேற பண்றான். ஆனா இதெல்லாம் பொதுவா தெரிஞ்சதுதான் பார்ட்னர். இந்த சீர்திருத்த பள்ளி பாயில ஒரு கனவுல அவனுல வச்சு ஏதோ பண்றான், அதான் காசு கொட்டுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர் பினாமின்னு வர பேசிக்கிறானுவா. அவன் மட்டும் இந்த சங்க தேர்தலில் ஜெயிச்சான், அவன் அப்பனை கொண்டதுக்கு நம்மளை என்ன வேணாலும் செய்வான். இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்லை பார்ட்னர். அவன் தான் வரான், ஜோலியை முடிச்சிரு. என்ன மக்கா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க? எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றும்ல, மினிமம் கேரண்டியில். தத்துவம் 17 வயசுல என்ன உசுரோட விட்டுருங்கன்னு கெஞ்சின பையன் பேசுற பேச்ச பாத்தியாடே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். நாளா வாரம் கொடுத்துட்டு இருந்திய பணம் அது போதும்டே. அதுக்கு பதிலா மொத்தமா எல்லாத்தையும் வித்துட்டு வேற எங்கேயாவது வெளியூர்ல போய் பொழைச்சிக்க. நானே இதை அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நானும் எத்தனை வருஷம் தான் வாரம் நான் உயிர் வாழ்றதா உங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு இருக்க முடியும். அதான் இனிமேல் காசு கொடுக்குறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். லேய், நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்க முடியாதுல்ல மயிறு. நாங்க சொல்றத மூடிக்கிட்டு செய்யணும். எனக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். டே நீ என்னெல்லாம் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும்டே. நீ பண்ற தப்புக்கு அந்த பயலுல சரண்டராவை சொல்றது, அவனுல கொலை பண்ண வைக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. இந்த திமிரா பேசாம ஒழுங்கா ஓடிரு சொல்லிட்டேன். இல்லைன்னா எங்க கையால தான் உனக்கு சாக்காலம். சுத்தி பாருல, இது ஏன் இடம். நான் நினைச்சேன்னு வையே, ஓ லாரி மட்டும் தான் இங்க இருந்து போ, நீ போக மாட்டேன். உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறது வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டுட்டுமா? எப்பா முக்கியமான வேலை இருக்கு, இங்க வாங்க. இவங்க 3 பேரையும் இங்கேயே அடிச்சு கொள்றவங்களுக்கு பரிசு பணம் 20 லட்சம் ரூபா. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? காசுக்காக வண்ணம் கூட இருக்க நினைச்ச எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமாடே? 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபா தான் அவர் அண்ணவே. 40 லட்சம் ரூபா. என்ன அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லுனேன். அவனை 50 லட்சம் ரூபா. என்ன பேச போற? 60 லட்சம் ரூபா. போடல அவனை. இருங்கண்ணே அண்ணன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காவ. 70 லட்சம் ரூபா. என்ன அண்ணே, நான் வேணா கேட்டுக்கிட்டு போய் எந்த பையன் வர பாத்துக்கிறேன். 80 லட்சம் ரூபா. 80 லட்சம் ரூபாயா? நோல அப்போ 80 லட்சம் ரூபா லாக் பண்ணிக்கலாமா? ஓகேண்ணே. 80 லட்சத்தை சம்மா பிரிச்சுட்டு இந்த 3 பேரை நான் பாத்துக்கிறேன்.
இப்போ தெரியுதா உங்களுக்கு காசுக்கும் விசுவாசத்துக்குமான வித்தியாசம்? அண்ணே, இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாற்றிக்கங்க. இவனுங்களா? ஆமாங்கய்யா. இந்த போஸ்ட்மார்ட்டம் கிரைம் சீன்லாம் கரெக்டாக சூட் ஆகுதா? க்ளீனாக வேலை செஞ்சுருக்கானுவையா. வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டி ஆள் மேலே கொண்டு சொல்லிவிட்டானுவ. யாரு இவனுவ? லே, யாருக்காக இப்போ சொல்றிய? ஐயா வண்டிலாம் ஓரளவுக்கு தான் ஓட்ட தெரியும். சும்மா ஓட்டி பார்க்கலாம் தான் எடுத்தேன். சீன் ஆயிடுச்சு இல்லடா? ஆமாங்கய்யா. இவனுங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கேஸ் வாங்கணுங்க தானே? ஆமாங்கய்யா. பிட் பாக்கெட் கேஸு 511. அப்புறம் சீர்திருத்த பள்ளியில் ஒரு 6 மாதம் இருந்திருக்கானுவ. இப்போ 302 வந்து நிற்கிறானுவ. இது சீர்திருத்த பள்ளியா இல்லை கிரிமினல் ட்ரைனிங் சென்டராவே? திருடனை கொலைகாரனை மாத்துறதுக்கு எதுக்கடே இது சீர்திருத்த பள்ளி? இந்த அப்சர்வேஷன் ரூம் ஸ்டாஃப் வர சொல்லுங்க. சரிங்க ஐயா, கூப்பிட்றா. ஐயா வணக்கம். நான் தாங்க இங்கே சூப்பரண்ட். அறிமுகம்லாம் இருக்கட்டும். எப்போதான் சீர்திருத்த பள்ளிக்கு ஒரு வாத்தியாரை போட போறீங்க? ஐயா வாத்தியார் வந்தா கூட இவனுங்களே தொட்டி விட்டுறானுங்க. இவனுங்களுக்கு பயந்து எந்த வாத்தியாரும் இங்கே வேலைக்கு வரத்தே இல்லைங்க. வாத்தியார் எல்லாமே எப்படி ஒருத்தங்க கூட இது வரைக்கும் வரலையா? கேட்கவே வைக்க கடை இருக்கு. அங்க பசங்களுக்கு பாடம் எடுக்கும், நல்லது கெடுத்து சொல்லி திருத்தவும் ஆள் இல்லைன்னா எப்படியா திருந்துவானுவ? இது வரைக்கும் 30-40 கேஸ் இதே மாதிரி இங்க வர்றதை நானே பார்த்துருக்கேன். சுப்பிரமணியன், நான் ஜியோ பாஸ் பண்றேன். எல்லா பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்னு ஒரு இடம் விடாம இந்த ஆர்டர் அனுப்புங்க. தமிழ்நாடு முழுக்க போகணும். எவனாவது ஒருத்தர் நிச்சயம் கிடைப்பான். புரியுதா? ஆர்டர் அனுப்புங்க.